பிரச்சனைகள் தீர தேவன் சொன்ன ஆலோசனை. பிரச்சனைகளை தீர்வதற்கு தேவன் என்ன ஆலோசனை சொன்னார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபவாசத்தோடு அழுகையோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் துவங்கும் போது ஆகையால் அப்படின்னு இருக்கு. ஆகையால்னா அதனாலே. எதனால? இவங்க பயங்கரமான பிரச்சனைகளில் இருந்தாங்க, பயங்கரமான சாபத்தின் கீழே இருந்தாங்க. ஆண்டுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் சாபங்கள்லாம் தீர்ந்து அதிலிருந்து வெளியிலே வந்து கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆகையால் நீங்கள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி என் பக்கமாய் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை குறித்து நாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 அங்கே நாம் இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனைகளை அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம். வயல்கள் பாழா போச்சு, பூமி ஜனங்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடுகிறார்கள், துக்கத்துக்குள்ளே மூழ்கிட்டாங்க. விளைச்சல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. வயல்வெளிகளிலே அறுப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு, திராட்சை செடி வதங்கி போச்சு, அத்தி மரங்கள் சாரமற்று போச்சு, மாதுளை பேரிச்சம் முதலான செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. இதுதான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன், இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இந்த மாதிரி நிலைமை ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க கடவுளை விட்டு விலகி கடவுளுக்கு விரோதமான வழிகளில் வாழ்ந்தாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் தான் அனுமதிச்சார். என்ன இருந்தாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராச்சே. ஜனங்க தவிக்கிறதும் அழகிறதும் நஷ்டப்படுறதும் எல்லா வகையிலேயும் அவங்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் விரயமாகி எல்லா காரியங்களும் தோல்வியாக முடிஞ்சு அவங்க படுற அவஸ்தைகள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்க முடியல, பொறுத்துக்க முடியல, வழி சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, கஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் படுற கஷ்டம் பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. எதுவும் கைக்குடி வரல, எதுலேயும் வெற்றி இல்லை, வெறும் அழுகையோட துக்கத்தோடு இருக்கிறீங்க. அதனால் உபவாசம் இருங்க என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். இவங்க இருந்த அந்த அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா, அந்த இஸ்ரேல் மக்களுடைய சூழ்நிலை எப்படின்னா 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பாழாய் போன சூழ்நிலை, துக்கம் நிறைந்த சூழ்நிலை,
11ஆம் வசனத்தில் நஷ்டங்கள் நிறைந்த சூழ்நிலை, அதாவது எது செய்தாலும் எல்லாம் நஷ்டத்தில் தான் முடியுதான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 12ஆம் வசனத்தில் பிரயாசம் நாசமான சூழ்நிலை, பிரயாசப்படுறாங்க, விளைய வைக்கிறாங்க, அறுக்கிறாங்க, கொண்டு வந்து அங்கே போடுறாங்க, ஆனாலும் அறுத்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பிரயாசமெல்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் 12 வசனத்தில் சந்தோஷம் அவங்களை விட்டு போனதாம். அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எப்பவும் சோகமும் எப்பவும் கவலையும் அவங்க வாழ்க்கையில் நிறைஞ்சிருந்துச்ச ஒழிய சந்தோஷம்ன்றதே இல்லையாம், அவங்களை விட்டு விலகி போய்விட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார், நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அருமையான கருத்து பிள்ளைகளே, இந்த ஆலோசனை அவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட. நம்முடைய குடும்பங்கள்லேயும் பாழாய் போன சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தில் பசங்க பாழாக போயிட்டு இருக்கலாம், கணவன் பாழாய் போயிருக்கலாம், மனைவி பாழாய் போயிருக்கலாம், அல்லது குடும்பத்துடைய சூழ்நிலைகள் நல்லா இருந்த சூழ்நிலை இன்னைக்கு பாழாக போச்சுங்க, இன்னைக்கு அந்த என் குடும்பமே வீடே சரியில்லைங்க என்று உங்களுடைய சூழ்நிலைகள் பாழாய் போயிருந்திருக்கலாம். எது உங்களுக்கு பாழாய் போயிருந்தாலும், ஒருவேளை உங்கள் சரீரம் பாழாய் போயிருக்கலாம், எது உங்களுக்கு பாழாய் போயிருந்தாலும் ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னென்னா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண. ஆண்டவருடைய ஆலோசனை இதெல்லாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த 10 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி துக்கம் நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? வெளியில் சொல்ல முடியல, ஆனால் அழுதுட்டு இருக்கிறோம். ஜெபம் அப்படின்னு கண்ணை மூடினாவே ஒரே அழுகை தான். நம்முடைய பிரச்சனைகளை வெளியில் யாருக்காவது சொல்ல ஆரம்பித்தோன்னா அழையாக வருது, துக்கம், அழுகை. நம்ம விஷயத்தை நினச்சாவே பேசினாவே நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு அழுகை வருது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, உபவாசம் இருங்கள், உபவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த இஸ்ரவேல் மக்களுடைய சூழ்நிலை போல யோவேல் 1:11 எழுதியிருக்கிறபடி அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியுது. எது செய்தாலும் நஷ்டம், கைக்கூடி வரமாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கையும் கூட எது நினைச்சாலும் எதை தொட்டாலும் நஷ்டமாக போகுது. ஜான் ஏர்னா முழம் சறுக்குதுன்ற மாதிரி நம்முடைய சூழ்நிலை இருக்குது என்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாபாரத்தில் நஷ்டம், அல்லது எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதங்களில் வீணாய் நஷ்டம் போயிட்டாங்க, வேஸ்டாச்சுங்க எங்கள் பணம், இந்த மாதிரி நஷ்டத்தில் முடிஞ்சு போச்சு, இந்த இத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டமாகி போச்சு, இத்தனை 1000 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு, நஷ்டமாகி போச்சு அப்படின்ட்டு பலவிதமான நஷ்டங்களை நாம் சந்தித்து சோர்ந்து போயிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். மற்றும் இது இஸ்ரவேல் மக்களை குறித்து யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க பட்ட பிரயாசமெல்லாம் நாசமாக போச்சான். அதாவது அவங்க கஷ்டப்பட்டு விதைச்சி வளர்த்து அறுத்து கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க, ஆனால் எல்லாமே நாசமாக போச்சான், எல்லாமே நாசமாக போச்சு. அவங்க பிரயாசமெல்லாம் வீணாக போச்சு, கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அலைச்சலெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்படியான சூழ்நிலை தான் அவங்க இருந்தாங்க. இந்த நிலை மாறுவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை, உபவாசம் இருங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அது போல் இருந்துச்சுன்னா, நாம் கூட எவ்வளோ பிரயாசப்படுறோம், நம்ம பட்ட பிரயாசம், சம்பாதிச்ச சம்பாதனை எல்லாமே நாசமாக போச்சுங்க, வேஸ்ட்டாக போச்சுங்க, வீணாக என்ன ஆச்சுன்னே தெரியலிங்க.
எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டவங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டோம், வாயை கட்டி வயிற்றை கட்டி நாங்கள் சம்பாதிச்சோங்க. ஆனால் எல்லாமே நாசமாக போச்சுங்க என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், நாம் இருக்கிறோம் சொன்னால், நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. இந்த சூழ்நிலைகளை மாறுறதுக்காக ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகள் இதெல்லாம். கடைசியாக அவங்க 12 வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, சந்தோஷம் அவங்களை விட்டு போனது. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லைங்க. எப்பவும் சோகம்தான், எப்பொழுதும் துக்கம்தான், எப்பவும் கவலை தான், எப்பவும் சோர்வு தான். சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்து மகிழ்ந்து எவ்வளோ காலமாகி போச்சு. சந்தோஷம் அவங்களை விட்டு போய்விட்டது. அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட சந்தோஷமே இல்லைங்க. என்னால் ரொம்ப தாங்க முடியலை. நான் சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் மகிழ்ச்சியாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் எப்போவும் கலகலன்னு இருப்பேன், எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். இப்போ என் வாழ்க்கையில் சிரிப்பில்லை. எனக்கு அவ்வளோ பெரிய துக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இருக்கிறேன். நான் சிரித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னென்னா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்போது ஆண்டுடைய வருகை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுவார். 2:12 அதனால் உபவாசம் இருங்கன்னு மாதிரி. அதாவது ஆண்டுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுறதுக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், துன்பங்களும், துக்கங்களும், கவலைகளும், இழப்புகளும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகள், ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு வழி இருக்குது. இது ஆண்டவருடைய ஆலோசனை. நீங்கள் உபவாசம் இருக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னா, உபவாசம் இருக்கிறதுக்கு நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால், அது உங்களுக்கு தான் நஷ்டம். உங்கள் பிரச்சனைகள்லேருந்தும் உங்கள் கஷ்டத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லி, அந்த ஆலோசனை நீங்கள் மதிக்காமல் உங்கள் பாட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பாடுகளும், உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய பாரங்களும், உங்களுடைய துன்பங்களும் உங்கள் தலைமையில் இருக்க வேண்டியது தான், உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தான். வேறு வழி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை மதித்து நாம் உபவாசங்கள் இருக்க தீர்மானங்கள் எடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். உபவாசம் இருந்து எப்படி ஜெபம் பண்ணணுமா? வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்களுடைய முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கன்றார். உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சில பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறவங்கள விமர்சிக்கிறாங்க. எதுக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ணணும்? அப்பா தானே ஆண்டவர், நமக்கு அப்பா தானே, நம்ம உரிமையோட மகிழ்ச்சியோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே, கண்ணீரோடு கேட்டால் தான் ஆண்டவர் தருவாரா அப்படின்றாங்க. இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுறதுக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். 2வது முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணுன்றார். முழு இருதயத்தோடு, முதடுகளினால் இல்லை, உள்ளத்திலிருந்து வரணும் ஜெபம். உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணுறவங்க கண்டிப்பாக கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணுவாங்க. உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணுறவங்க கண்டிப்பாக
முன்னில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இருதயத்தை ஊற்றி நல்ல வானத்தை நோக்கி சத்தமாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணுறவங்க. அது ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகள் இதெல்லாம். நீங்கள் உபவாசம் இருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என் பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்ணுங்க. என் பக்கமாய் திரும்பி அப்படின்னு என்ன? மனம் திரும்பி என்ற அர்த்தம். உன் இஷ்டத்துக்கும் நீ போயிட்டு இருக்கிற, உன் வழியில் நீ ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கிற, அந்த வழியை விட்டுட்டு என் பக்கமாக திரும்பு, மனம் திரும்பு, உன் வழியை மாற்றிக்கொள், உன் திசையை மாற்றிக்கொள், என் பக்கமாக திரும்பி என்னை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். என் பக்கமாய் திரும்பி என்று சொல்லும்பொழுது மனம் திரும்பி அல்லது திசை திரும்பி, நம்முடைய சித்தத்தின்படி அல்லாமல் ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது. அப்படி பண்ண சொல்றாரு ஜெபம். அதனால அருமையான கற்றுப்பிள்ளையில நம்முடைய பிரச்சனைகளை தீர்றதுக்கு ஆண்டவரே நமக்கு சொல்ற இந்த ஆலோசனைகளை நம்ம மதிக்கலைன்னா, அதன்படி நம்ம செய்யலைன்னா, எப்படி நம்ம பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும்? எப்படி நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற முடியும்? எப்படி நம்முடைய இழப்புகளை நாம் மறுபடியும் திரும்பி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், லாபம் அடைய முடியும், முன்னேற முடியும்? முடியாது. ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை இது, அருமையான ஆலோசனை சொல்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், அல்லது என் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு விரோதமான திசையில் நீங்கள் போய் கொண்டிருந்தா உங்கள் திசையை மாற்றிக்கொண்டு, உங்களுடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டு, உங்களுடைய தவறான விஷயங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு, மகிழ்ச்சியோடு, வெற்றியோடு நீங்கள் வாழ முடியும். அதனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த ஆலோசனையின்படி நடப்போமாக. எல்லா வகையிலேயும் நம்முடைய ஆத்மா வாழ்கிறத போல எல்லாவற்றிலேயும் சிறந்திருந்து, செழித்திருந்து, வெற்றியோடு இருந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம் மூலமாக கர்த்தருக்கு மகிமை வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரகாசமாக இருப்போம். நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள், வேதம் சொல்லுது. அதனால் உபவாச ஜபத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. உபவாச ஜபத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணுறது ஒரு கொஞ்ச நேரம் தான். இங்கே உங்களுக்கு உபவாசத்தோடு வர்றவங்களுக்கு ஜெபத்துக்காக நம்ம ஒதுக்கி கொடுக்குற நேரம் கொஞ்ச நேரம். நீங்கள் வீட்டில் பண்ணணும். பகல் நேரத்தில் 1 மணி நேரம் பண்ணுவீங்களோ, 2 மணி நேரம் பண்ணுவீங்களோ, உங்களுடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் சொல்கிற அந்த ஆலோசனையின்படி கர்த்தர் பக்கமாக திரும்பி நம்முடைய நடைகளை சரி செய்து கொண்டு, நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து, மனம் திரும்பி வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, தனிமையாக ஜெபம் பண்ணுங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு வழக்கமும் பழக்கமும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையிலையும் ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும், வெற்றியோடு இருக்கும், சாட்சியாக இருக்கும்,
கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அதனால் இன்றைக்கே தீர்மானம் பண்ணிக்கோங்க. இப்போது உபவாசம், இப்போ ஜபத்துக்கான டைம் இல்லையா? இப்போ ஜபத்துக்கான டைம். இந்த டைமில் நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுத்துருங்க. ஆண்டவரே, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உபவாசம் இருப்பேன், கண்டிப்பாக உபவாசம் இருப்பேன். ஒரு நாள் இருக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம், இடையில ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம், தாராளமாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுறவங்களா இருப்போமானால், ஆண்டுடைய ஆலோசனையின்படி உபவாசத்தோட ஜபம் பண்ணினால் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள்னு நம்ம பார்த்தோம். அத்தனை விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிப்போம். உபவாச ஜபத்தை நாம் அலட்சியப்படுத்திட்டா நமக்கு ரொம்ப நஷ்டம், ரொம்ப ரொம்ப நஷ்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உபவாசங்கள் இருந்து ஜெபம் பண்ணினார், உபவாசங்கள் இருந்து ஜெபம் பண்ணினார். ஆனால் நாமும் அந்த உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணது மட்டுமல்ல, எப்படி நாம் உபவாசம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ அவ்வளோ முக்கியத்துவத்தை அந்த உபவாச ஜபத்துக்கு நம்முடைய ஆண்டவர் தரார். அதனால நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோமாக, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்களுடைய தகுதிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும், உங்களுடைய நீதி, யுவர் ரைச்சஸ்னஸ் அதிகமாக இருக்கணும் அவங்கள விட அப்படின்றார். பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்க? ஒரு பரிசேயன் போய் ஜெபம் பண்ணானே, வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னான். பரிசேயனே ஒரு வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறான். நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, அவனுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் பரலோகராஜ்யம் சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால் உபவாச ஜபத்தை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உபவாச ஜபத்தில் பல வகையான ஆசீர்வாதங்கள். அதனால் நாம் உபவாசம் இருப்போம், ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி ஜெபிப்போம். ஆண்டவருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் எல்லா விதமான வளங்களும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிப்போமாக. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையிலே நம்மை வழி நடத்துவாராக.